ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட சீமாவை தான் காட்டுறாங்க. அவ ஒரு குகைக்குள்ள மாட்டிருப்பா. அப்ப ஒரு தூரமா ஒரு வெளிச்சம் தெரியுது. அங்க அவ பாதையையும் கண்டுபிடிச்சிடுறா. அந்த இடத்துல தான் பிரேம் அவரோட அண்ணன்காரனோட நின்றுட்டு இருக்கான். இதை பார்த்து அவளுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. பிரேம் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வழியை தேடி ஓடி போறா. அப்போ நிறைய பாறைகள் அந்த இடத்தையே மூடிடுது. உடனே இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பயந்துகிட்டு அந்த பாறையெல்லாம் எடுக்க முற்படுறா. ஆனா அவளால எதுவுமே முடியல. அப்படி பயந்து நடிக்க உட்கார்ந்துட்டு இருக்கா. அதோட பிரேமும் அண்ணங்காரனும் இங்க சீமாவை தேடி வந்துட்டு இருப்பாங்க. கடைசியா அந்த குகைக்குள்ளதான் அந்த சீமா இருக்காங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த பாறை எல்லாத்தையுமே நகர்த்தறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா நகர்த்த முடியல. உடனே அண்ணங்காரன் சொல்றேன், அந்த பாரு பிரேம், நீ இங்கேயே ஏறி, நான் ஆளுங்களை கூட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாக்க ஓடி போறான். இங்க சீமாவுக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. மூச்சு விட முடியாம ரொம்பவே தவிக்கிறா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவ அந்த இடத்துலயே மயக்க போட்டு விழுந்துடுறா. இங்க பிரேமுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ரொம்பவே பதட்டமா இருக்கு. சீமாக்கு எது தப்பா நடக்குதுங்கிறது மட்டும் அவன் ஃபீல் பண்றா. அப்ப ரொம்ப கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே ரொம்ப முயற்சி பண்றா. ஒரு கட்டத்துல எந்திரிச்சிடுறான். அப்புறம் ஒரு கடப்பாறை மாதிரி இருக்கு, அதை எடுத்து அந்த குகைக்குள்ள அந்த பாறையெல்லாம் உடைச்சு ஒரு வழியா உள்ளாக்க போயிடுறான். அதோட உள்ளாக்க போய் பார்த்தா அங்க நம்மளோட சீமா மயக்கமான நிலைமையில இருக்கா. உடனே பிரேம் பதறி அடிச்சுட்டு சீமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறான். அவளை எவ்வளவு எழுப்பி பாக்குறான். ஆனா அவ எந்திரிக்கவே மாட்டா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவளை அள்ளைக்க தூக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கா. ஆமா, ஒரு நிமிஷம், எப்படா பிரேம் நடக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தானே யோசிக்கிறீங்க. இது கதைக்கு கால் இல்லைங்கிற மாதிரி தானே இருக்கு. என்ன பண்றது, ஸ்டோரினா முன்ன பின்ன இருக்கதான் செய்யும். அதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கத்தானே செய்யணும். அதுவும் இந்த டிராமால நம்ப முடியாத பல விஷயம் நடக்கும். அதெல்லாம் நீங்க பார்க்கத்தானே போறீங்க. அதோட நம்ம பிரேம் அவளை தூக்கிட்டு அந்த மலை உச்சிக்கே நடந்தே போயிட்டு இருக்கான். ஒரு வழியா மலை உச்சிக்கு போயிடுறான். அங்க போயிட்டு அவளுக்காக சிறப்பான பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கா. என்னோட சீமா பொழைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார்ட்டையும் சொல்றான், ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கான். அப்பதான் அந்த சாமியார் ஒரு மந்திரம் உள்ள அந்த தண்ணியை தெளிக்கிறாரு. அது தெளிச்ச உடனே நம்மளோட சீமாவும் எந்திரிச்சிடுறா. உடனே பிரேம பார்த்துட்டு, பிரேம் நீங்க சரியாயிட்டீங்களான்னு கேட்க, ஆமா நான் சரியாயிட்டேன், நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் குணமாயிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு பயங்கர ஹாப்பியாவது. உடனே அவனை கட்டி பிடிச்சிட்டு கடவுளே ரொம்ப நன்றி அப்படிங்கிற நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இங்க அப்படியே பரத்வாஜ் வீட்டுல தான் காட்டுறாங்க. எல்லாரும் வீட்டை விட்டு போறதுக்கு தயாரா இருக்காங்க. அப்ப கரெக்டா சித்தார்த் அந்த இடத்துக்கு வரான். எல்லாரும் நில்லுங்க பிளீஸ், யாரும் இந்த வீட்டை விட்டு போக கூடாது. அப்புறம் பாட்டி உங்ககிட்ட தான் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவங்களோட கையில கொடுக்கறான். பாட்டி, நான் மன்னிச்சிருங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்க மேல இருக்கிற கோவத்துல நம்ம குடும்பம்னு கூட பார்க்காம உங்க எல்லாரையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இந்த வீடு எப்பவுமே உங்களோட தான் பாட்டி. இது நம்ம தாத்தா காலத்துல இருந்து இருக்கிற வீடு. இந்த வீட்டோட எவ்வளவு மெமரிஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. அப்படி இருந்துமே நான் ஒரு உங்க மேல இருக்கிற அந்த ஒரு கோபத்துல நான் இப்ப எல்லாம் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. நீங்க தானே என்ன சின்ன வயசுல இருந்து வளர்த்தீங்க. ஒரு கம்பை எடுத்து இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா நானும் திருந்திருப்பேன் பாட்டி. எதுக்கு பாட்டி என்ன அடிக்காம விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரம்பு கம்பை எடுத்து நீட்டி என்ன அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவங்க இதெல்லாம் பார்த்து அழுதுட்டு தான் இருக்காங்க, எதுவுமே பேசாம. எனக்கு தெரியும் நீங்க என் மேல ரொம்பவே கோபமா இருப்பீங்க, எனக்கு புரியுது. அது மட்டும் இல்ல, இந்த வீடை மறுபடியும் நான் உங்க பேர்லயே எல்லாத்தையும் மாத்திட்டேன். அதனால நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாரும் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிட்ட மன்னிப்பு கேட்கிறான். அங்க இருக்கிற ஒருத்தவங்கள்ட்டையும் தனித்தனியா மன்னிப்பு கேட்டுட்டு நான் இனிமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில போக போறான். அப்ப கரெக்டா பாட்டி நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனை கட்டி பிடிச்சு இந்த மாதிரி வருத்தப்பட்டு அழுறாங்க. அந்த பாரு சித்தார்த், நீ என்னோட பேரை உன் மேல எனக்கு முன்ன பின்ன கோவம் இருந்துச்சு, அதனாலதான் நான் உன்னை பேசினேன். ஆனா நீ திருந்திட்ட, மனசார திருந்திட்ட, என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்ட. அப்படிங்கும் போது எனக்கு சந்தோஷம் தான்ப்பா. உன்னை நான் மன்னிச்சிட்டேன். நீ நல்ல மனுஷனா நீ வாழணும், சந்தோஷமா நீ இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. நீ கவலைப்படாத, நீயும் இந்த குடும்பத்தோட எங்களோடயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இதை கேட்ட மொத்த குடும்பத்துக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நம்மளோட சித்தார்த்துமே ரொம்ப ஹாப்பியானா. இதெல்லாம் பாக்குற நம்மளோட ரோகிணிக்குமே பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி அவளும் சந்தோஷப்பட்டு இருக்கா, சித்தார்த்து மாறிட்டான்னு சொல்லிட்டு.
அதுக்கப்புறம் எங்க சீமா பிரேம காட்டுறாங்க. சீமா நான் ரொம்பவே பயந்துட்டு தெரியுமா? உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் வந்து உயிரோடயே இருக்க மாட்டேன். உன் கூட சேர்ந்து நானும் செத்துருவேங்கிற மாரிலாம் ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்கும்போது சீமாக்கு அழுகையா வருது. என்ன சொல்றீங்க? அப்ப என்ன வந்து நீங்க விரும்புறீங்களா? என் மேல இருக்கிற கோவம் உங்களுக்கு போயிடுச்சா? அப்படிங்கிற மாரிலாம் கேட்டா, எனக்கா நீ எவ்வளதோ பண்ணிட்ட. உனக்கு வந்து நான் இது கூட பண்ண மாட்டேனா? அப்படிங்கிற மாரிலாம் சொல்லி அவன் கூட ஒண்ணு சேர பார்க்குறான். உடனே 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. அப்போ வந்து அண்ணா, அண்ணி பார்க்குறாங்க. பிரேம் நடந்து வந்தத பார்த்த உடனே அவங்களுக்கு பயங்கரமா சந்தோஷமா இருக்கு. அந்த கடவுள தேடி தான் நம்ம வந்தோம். அந்த கடவுளே வந்து நல்லத வந்து செஞ்சுட்டாங்க. சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. போகும்போது வந்து இந்த விஷயத்த வந்து அம்மாக்காரன்ட்டயும் சொல்லும்போது, பிரேம் வந்து நடக்கிற விஷயத்த தெரிஞ்சு அவங்களுமே பயங்கரமா வந்து சந்தோஷப்படுறாங்க. உடனே வீட்ல இருக்கிற எல்லாத்தையுமே சொல்லி அவங்கள வரவேற்கிறதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்காங்க. அதோட நம்மளோட பிரேம் சீமா வீட்டுக்கும் வந்துடுறாங்க. எல்லாரும் வந்து ஆரவாரமா வந்து வரவேற்கிறாங்க. அம்மாக்காரங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரேம் வந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுறாங்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து சீமாவோட அப்பா அம்மாவும் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களையும் பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்போ சீமாவை தான் வந்து எல்லாரும் பாராட்டுறாங்க. உன்னாலதான் வந்து பிரேம் வந்து இப்ப நல்ல விதமா நடக்கிறா. நீ எப்போதுமே உன்னை நல்லா பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இங்க சித்தார்த் வரான். பிரேமை பார்த்துட்டு பிரேம் இந்த மாதிரி உன்னையும் ஹர்ட் பண்ற மாதிரி நிறைய பேசிட்டேன். நீ என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க 2 பேருமே ஒண்ணு சேர்ந்துடுறானுங்க. ஹக் பண்ணிட்டு அண்ணன் தம்பிங்க வந்து எப்போதும் போல நல்லா பேசிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பிரேம் வந்து ரூமுக்கு போயிட்டு சீமாட்ட சொல்லிட்டு இருக்கான். சீமா இந்த மாதிரி நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. பட் இருந்தாலும் அதுவே என்னால அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் மறக்கணும். எனக்கே இப்படி இருக்கு. ஏன்னா என் குடும்பத்துல உள்ளவங்க கண்டிப்பா இதை தாங்கிக்க மாட்டாங்க. அதனால இந்த விஷயத்த அப்படியே மறைக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்து சீமா சொல்ற அதை பாருங்க பிரேம், உங்ககிட்டயும் சரி இந்த குடும்பத்துக்கிட்டயும் சரி நான் வந்து இந்த மறைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப வந்து குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு. எப்படியாவது உங்ககிட்ட தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிட்டு இருந்தேன். கடைசியில உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்க. அதே மாதிரி இந்த குடும்பத்துல உள்ளவங்கள்ட்டையும் நான் சொல்ல போறேன். அவங்களும் என்ன மன்னிப்பாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவன் வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றான். அதை விட இங்க வந்து வீட்டுல வந்து எல்லாரும் வந்து காட்டுறாங்க. இன்னைக்கு கார்த்திகை தீபம் போல எல்லாரும் விளக்கு ஏத்திட்டு இருக்காங்க. அப்ப சீமாவும் வந்து விளக்கு ஏத்துறதுக்காக போறா. அதோட வந்து இங்க ரோகிணி வந்து விளக்கேத்திட்டு இருக்கும்போது சித்தார்த் வரா. ஆமா அந்த விளக்கு வந்து எப்படி ஏத்துறது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். உடனே அவ வந்து அழகா சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறதெல்லாம் பாக்குற பாட்டிக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரியே பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கிச்சன்ல வந்து அன்னிக்காரிங்க எல்லாம் வந்து கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காளுங்க. இந்த சீமா வந்து வீட்டை விட்டு வெளில போகணும்னு பார்த்தா இங்கேயே தங்கிட்டாளே, பாட்டி எல்லாத்தையும் மறந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு பாட்டி வருது. ஃபர்ஸ்ட் சமையல் வேலையெல்லாம் பாருங்க, அதுக்கப்புறம் பேச்சலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுது. இவங்களுக்கு அப்படி வந்து ரொம்ப அவமானமாயிடுது. அதுக்கப்புறம் வந்து ஹால்ல காட்டுறாங்க. சீமாவோட அப்பா அம்மா எல்லாருமே வந்துடுறாங்க. சரி ஃபர்ஸ்ட் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தான் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி ஆரத்திலாம் எடுத்து பூஜையை வந்து தொடங்கி வைக்குது. அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தரா ஜோடி ஜோடியா வந்து எடுக்கிறாங்க. நம்மளோட பிரேமும் சீமா 2 பேருமே வந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பூஜை எல்லாம் முடிச்சிட்டு ஸோ எல்லாரும் வந்து தீபங்கள் எல்லாம் ஏத்திட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து பாட்டி வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்த வந்து சொல்லுது. இதை கேட்ட சீமாக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. அப்படியே அதிர்ச்சியாயி பாக்குறா. அப்படி என்னதான் வந்து அவங்களா சொன்னாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து நாளைக்கு நடக்கிற எபிசோட்ஸ்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். சோ அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.